இந்த பற்று காரணமா சிவாஜி காங்கிரஸ்லயே இருந்தாரு. 1975 காமராஜர் இறந்தப்போ தலைவர் பொறுப்பு சிவாஜிக்கு தான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வேற யாருக்கும் அந்த பதவி போக சிவாஜி ஆதரவாளர்கள் கொதிச்சு போனாங்க. ஆனா அப்பவும் சிவாஜி காங்கிரஸ்லயே தான் இருந்தாரு. ஒருவேளை சிவாஜி அந்த சமயத்துல தலைவர் ஆயிருந்தா எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர்னு இருந்த தமிழ்நாடு அரசியல் களம் எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் வெர்சஸ் சிவாஜி கணேசன் மாறி இருக்கும். அந்த சமயத்துல சிவாஜி தொடர்ந்து நடிச்ச நிறைய சரித்திர படங்கள் அவரை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்பதான் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். 1977 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. தமிழ்நாட்டுல அப்போதைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்த எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நிறைய மேடைகள்ல பிரச்சாரத்துக்கு போனாங்க. நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அந்த தேர்தலில் தோத்தாலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இதுக்கு முக்கிய காரணம் சிவாஜியா இருந்ததால 1982 அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைச்சது. 1987 எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா ஏடிஎம்கே ரெண்டா பிரிஞ்சது. ஒன்னு ஜெயலலிதா தலைமையில, இன்னொன்னு எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையில. காங்கிரஸ் ஜெயலலிதா பக்கம் நிக்க